கூடி வந்திருக்கிற சகோதர சகோதரி யாவருக்கும் நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் சுத்தமுள்ள நாமத்தில் வாழ்த்துக்கள். பிதாவாகிய தேவனுடனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானம் உங்கள் அனைவரோடு கூட. நாம் 7 சபைகள் என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்திலே 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்திலே 7 சபைகளை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற 3வது சபை பெர்கமு என்ற பட்டணத்திலே உள்ள அந்த சபையின் தூதனுக்கு என்ன சொல்லப்படுகிறது என்பதை இந்த நாளிலே நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நான் முன்பே சொன்னது போல ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு முறைமையின்படி, ஒரே முறைமையின்படி தான் அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்த்தோம். முதலாவது என்ன? இயேசு கிறிஸ்து அந்த சபைக்கு இப்படி ஒரு காட்சியை கொடுக்கிறார். இரண்டாவது, அந்த சபையில் இருக்கிற நல்ல விஷயம் என்ன? மூன்றாவது, அந்த சபையில் இருக்கிற பிரச்சனை என்ன? நான்காவது, இதிலிருந்து ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை குறித்து அந்த 4 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அதிலிருந்து நமக்கான பாடம் என்ன, வாழ்க்கை பாடம் என்ன என்பது இந்த 5 காரியத்தின் 5 தலைப்பின் கீழாகத்தான் ஒவ்வொரு சபையை குறித்து நாம் தியானித்தோம். இன்னைக்கு பெர்கமு சபையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அந்த பெர்கமு சபைக்கு காட்சி கொடுக்கிறார் அப்படின்றத முதலாவது காரியமாக நாம் பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 12வது. பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ சொல்ல வேண்டியது என்னவெனில், இருவரும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. பெர்கமு சபைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற காட்சி என்ன? இருவரும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவராக. இருவரும் கருக்குள்ள பட்டயம், இருவரும் கருக்குள்ள பட்டயம் என்பது என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருவரும் கருக்குள்ள ஒரு பட்டயத்தை உடையவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது, அந்த இருவரும் கருக்குள்ள பட்டயம் என்பது தேவனுடைய வார்த்தைகளாக, தேவனுடைய வார்த்தைகள் தான் என்ன? இருவரும் கருக்குள்ள பட்டயம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருவரும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும். இருவரும் கருக்குள்ள பட்டயம் என்பது என்ன? தேவனுடைய வார்த்தை. அது ஏன் இருவரும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லப்படுகிறது? இருவரும் கருக்குள்ள பட்டயம் என்பது எப்போதுமே ஒரு கத்திக்கு, நம்ம வீட்டுல பயன்படுத்துற கத்தி இல்ல ஏதோ அருவாள் ஏதோ எடுத்துக்கினா அது ஒரு புறம் மட்டும்தான் நம்ம பயன்படுத்த முடியும். வெட்டுவதற்கு, இல்ல மரம் வெட்டுவதற்கோ அல்லது கத்தி வைத்து நம்ம காய்கறி வெட்டுறோம், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புறம், ஒரே ஒரு பக்கத்துல மட்டும் தான் நம்மளால பயன்படுத்த முடியும். இருவரும் கருக்குள்ள பட்டயம் என்பதுனா 2 பக்கமும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வாளை தான் இருபுறம் கருக்குள்ள பட்டயம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லப்படுது. இந்த போர்ல எல்லாமே அந்த மாதிரி பட்டயங்களை பயன்படுத்துவது, அதுதான் இருவரும் கருக்குள்ள பட்டயம். இந்த இருவரும் கருக்குள்ள பட்டயம் என்பது என்ன? தேவனுடைய வார்த்தை. அது எப்படியா மனுஷனுடைய கணுக்களையும் ஆத்மாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும். இந்த தேவனுடைய வார்த்தை எப்படியா மனுஷனுடைய இருதயத்தை பிளக்கிறது, மனுஷனுடைய ஆவியை பிளக்கிறது, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளை சோதித்து அறிகிறது, யோசனைகளை சோதித்து அறிகிறது. தேவனுடைய வார்த்தைகளை நாம் செவி கொடுத்து கேட்கும் போது இந்த வார்த்தைகள் நிச்சயமாக நம்முடைய இருதயத்தை பிளக்குகிறதாக இருக்கிறது. ஒரு வார்த்தை, ஒரு காரியத்தை நாம் பைபிள்ல இருந்து நம்ம கேட்கும் போது, அந்த ஒரு காரியத்துக்கு விரோதமாக நாம் செயல்படும் போது, செயல்பட்டிருக்கும் போது அது என்ன ஆகும்? அந்த வார்த்தைகளை கேட்கும் போது நமக்கு அப்படியே ஒரு இருதயத்திலே ஒரு குத்தப்பட்ட ஒரு சிந்தனை வருது பாத்தீங்களா? ஐயோ, வார்த்தை இப்படி சொல்லுது, ஆனால் நாம இப்படி நடந்துகிட்டோமே அப்படின்ற ஒரு குத்தப்பட்ட ஒரு வார்த்தை வருது பாத்தீங்களா? அதுதான் அந்த தேவனுடைய வார்த்தையின் வல்லமை. அதுதான் இந்த இடத்துல பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருவும் கருக்குள்ள பட்டயமும். இந்த பட்டயத்தை உடையவராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பெர்கமு சபைக்கு காட்சி கொடுக்கிறார். யோவான் 7ஆம் அதிகாரம் 15வது பாருங்க. போது யூதர்கள் இவர் கல்லாதவராய் இருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து குறித்து அந்த யூதர்கள் ஆச்சரியப்படுறாங்களா? என்ன? இவர் கல்லாதவராய் இருந்தும் வேத எழுத்துக்களை இவர் எப்படி தெரிந்து வைத்திருக்கிறார்? 1ஆம் நூற்றாண்டுல பாக்குறோம், இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத பாரகர்கள், இவர்கள் எல்லாம் காலம் காலமாக அந்த வேதத்தை கற்றுக்கொண்டு வருகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர் கல்லாதவராய் இருந்தும் இந்த வேத எழுத்துக்களை இவர் எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து சொல்றார் பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பினவருடையதாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசம் எல்லாம் என்ன? தேவனுடைய வார்த்தையை தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து உபதேசம் எல்லாம் தேவனுடைய உபதேசம். அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்ளுவான். இயேசு கிறிஸ்து உபதேசம் தேவனுடைய உபதேசம் என்று நாம் எப்படி அறிந்து கொள்ளுகிறோமா? தேவனுடைய சித்தத்தை செய்ய மனதுள்ளவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசம் எல்லாம் தேவனுடைய உபதேசம் என்று அவன் அறிந்து கொள்வான். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையிலோனா இருக்கிறான், அவனிடத்தில் நீதி இல்லை. இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் தேவனுடைய உபதேசமாக இருக்கிறது. யோவான் 12ஆம் அதிகாரம் 48வது வசனம் பாருங்க. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனே நியாயம் தீர்க்கிறது என்று ஒன்று உண்டு, நான் சொல்லிய வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு மனுஷருக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. அந்த நியாய தீர்ப்பு
எந்த சட்டத்தின் மூலமாக கொடுக்கப்படுகிறது? நியாயப்பிரமாண சட்டத்தினாலேயோ அல்லது மோசேயினுடைய சட்டத்தினாலேயோ அல்லது தாவீதுடைய சங்கீதத்தினாலேயோ அல்லது தீர்க்கதரிசிகளுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்தினாலேயோ ஒவ்வொரு மனுஷனுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுகிறதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வசனத்தின் மூலமாக தான் நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது என்று இந்த இடத்துல நான் சொல்லிய வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கிறது. 1 பேதுரு 1:25 வசனம், கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட வசனம் இதுவே. தேவனுடைய வார்த்தை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் அந்த இரும்பும் கருக்குள்ள ஒரு பட்டயம். இதுதான் இயேசு கிறிஸ்து இந்த பெர்கும் சபைக்கு கொடுக்கிற இரண்டாவது இந்த வெளிப்படுத்தின சபையில இருக்கிற நல்ல விஷயம் என்ன? இந்த பெர்கும் சபையில இருக்கிற நல்ல விஷயம் 13வது வசனம், உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனத்தில் இருக்கிற இடத்திலே நீ குடியிருக்கிறதையும். நான் முன்பே சொன்னது போல ஒவ்வொரு சபைக்கும் சொல்லப்படும் போது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்றுதான் எல்லா சபைக்கும் சொல்லப்படுது. அதேதான் இந்த இடத்துல பார்க்கிறோம். உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனத்தில் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடியிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொலை செய்யப்பட்ட நாளிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். இந்த பெர்கும் சபை எப்படி இருந்திருக்கு பாருங்க. சாத்தானுடைய சிங்காசனத்தில் இருந்தாலும் அங்கே குடியிருந்தாலும் அவர்கள் என்னவா இயேசு கிறிஸ்து நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறார். இந்த உலகம் ஒரு சாத்தான் அந்த ஒரு உலகம் அல்லது ஒரு வெறுக்கப்பட்ட ஒரு இடத்திலே அவங்க குடியிருந்தாலும் அவர்கள் என்னவா இயேசு கிறிஸ்து நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவங்க சூழ்நிலை எப்படி இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாளிலும் சபையிலே முதல் நூற்றாண்டிலே அநேக இயேசு கிறிஸ்து அறிவித்ததினாலேயே அநேகர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் எல்லாம் அவர்கள் இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறார்கள் என்று. அதே போலதான் இந்த இடத்துல பார்க்கிறோம். அந்திப்பா என்ற ஒருத்தன் பாருங்க இயேசு கிறிஸ்துக்காக அவன் கொல்லப்பட்டிருக்கிறான். சாட்சியாக உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவனை கொலை செய்திருக்கிறார்கள். இரத்த சாட்சியாக இந்த என்பவனை மரித்திருக்கிறான். அது எங்கமா பெர்கும் சபையில அந்த மாதிரி ஒரு இரத்த சாட்சியாக மரித்த அந்த ஒரு நல்ல விஷயம் இந்த பெர்கும் சபையிலே இருக்கிறது. கொல்லப்பட்ட நாட்டிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை மறுதலியாமல் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மேல் கொண்ட விசுவாசத்தை இந்த பெர்கும் சபையார் மறுதலியாமல் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் சாத்தான் குடியிருக்கிற அந்த இடத்துல குடியிருந்தாலும், அதாவது என்ன, பெர்கும் சபையை சுற்றி அநேக விக்கிர ஆராதனைகள், கிறிஸ்துவுக்கு விரோதமான போதனைகள் எல்லாம் இருந்தாலும், சாத்தானை பற்றும் உபதேசங்கள் இருந்தாலும் அவர்கள் என்னவா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறார்கள். இயேசு மேல் கொண்ட விசுவாசத்தை அவர்கள் மறுதலிக்கவில்லை. அப்படி மறுதலியாமல் இருந்து அந்த சாத்தான் குடியிருக்கிற அந்த இடத்துல இருந்தாலும் அந்திப்பா என்பவன் இரத்த சாட்சியாக இயேசு கிறிஸ்துக்காக மரித்திருக்கிறான், கொல்லப்பட்டிருக்கிறான் இந்த பெர்கும் சபையில. இந்த ஒரு நல்ல விஷயம் பெர்கும் சபையிலே இருக்கிறது. அதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களில் என்னை பற்றும் விசுவாசத்தை மறுதலிக்கவில்லை. விசுவாசத்தை மறுதலியாமல் இருக்கிற பாருங்க, எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். தற்காலத்திலே பாருங்க, நம்மளுடைய சூழ்நிலை நிமித்தமாக நேரம் விசுவாசத்தை மறுதலிக்கக்கூடியவர்களாக நாம இருக்கிறோம். உலகத்திற்காக ஒரு காரியம் அல்லது சபைக்காக ஒரு காரியம், இந்த மாதிரியான காரியங்கள் நம்ம இடத்திலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த பெர்கும் சபையார் விசுவாசத்தை மறுதலியாமல் இருந்திருக்கிறார்கள். இது சபையில இருக்க ஒரு நல்ல விஷயம். மூன்றாவது என்னன்னு பார்க்கும்போது, சபையில இருக்கிற கிறிஸ்துக்கு பிரியமில்லாத ஒரு சில செயல்கள் அந்த சபையில இருந்திருக்கிறது என்று சொல்ல. 14வது வசனம், ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. எபேசு சபைக்கு எப்படி சொல்லுது பாருங்க, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீ விட்டு விட்டாய், உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? அதே போலதான் இந்த இடத்திலையும் பெர்கும் சபையை குறித்து ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லப்படும். கிறிஸ்து பிரியமில்லாத செயல் அந்த சபையிலும் இருந்திருக்கிறது. ஆகிலும் சில காரியங்களை குறித்து என் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவா, விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கிறதற்கும் வேசித்தனம் பண்ணுகிறதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில், பிலேயாமுடைய உபதேசத்தை பின்பற்றுகிறவர்கள் பெர்கும் சபையிலே இருக்கிறார். இந்த பிலேயாமுடைய உபதேசம் என்ன? கூலிக்காக தேவனுக்கு விரோதமாக உபதேசம் பண்ணுகிறது தான் என்ன பிலேயாமுடைய உபதேசம். இந்த பாலாக் என்ற ஒரு ராஜா என்ன பண்றானா, பிலேயாம கூப்பிட்டு நீ இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் அப்படின்னு, அதுக்கு உனக்கு நான் பணம் கொடுக்கிறேன் அப்படின்னு பிலேயாமிட்ட சொல்லுகிறான். அவனும் அதை சம்மதித்து அவன் இஸ்ரவேலை சபிக்கிறதுக்காக போகும்போது என்ன, கழுதையின் மேல் ஏறிக்கொண்டு போகிறான். அப்போ எதிரிலே ஒரு தேவதூதன் இருக்கிறது அந்த கழுதை பார்க்கிறது. அந்த கழுதை என்ன செய்யுது, அந்த ஒரு செவுறு ஓரமா உரசிக்கிட்டே போய் அதை தடுக்கிறது. அந்த காரியம் சிலபடிக்கு அந்த கழுதை தடுக்கிறது. ஒரு கட்டத்துல அந்த கழுதையே பேசுது, நான் எப்பயாச்சும் இப்படி செஞ்சிருக்கிறேன்னா, இப்படி செய்யறேன்னா என்ன காரியம் என்பதை நீ
உணர்ந்து கொள் என்று அந்த கழுதை பிலேயாமிடத்திலே பேசினதாக நம்ம என்னாகமத்திலே நாம் பார்க்கிறோம். யூதா என்ற நிருபத்துல இதை குறித்து யூதா என்ன சொல்றாரு பாருங்க. யூதா 11 இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயனுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி. பிலேயாம் பாருங்க, கூலிக்காக அந்த இஸ்ரவேலை சபிக்கிறதற்காக விரைந்து போகிறான். அவ்வளவு ஒரு ஆர்வத்தோடு அவன் போகிறான். என்ன? கூலிக்காக தேவனுக்கு விரோதமாக செய்கிற போதனை. அதுதான் பிலேயாமுடைய போதனை. இதே காரியத்தை நம்ம 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல கூட வாசிக்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14 2 பேதுரு 2ஆம் அதிகாரம். விச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டு ஒழியாத இருக்கிற கண்களை உடையவர்கள், உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளை பழகின இருதயத்துடைய சாபத்தின் பிள்ளைகள், செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாக பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள். அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிக்கேட்டை தடுத்தது. பிலேயாம் கூலிக்காக செய்கிற அந்த போதனை கூலிக்காக செய்கிற அந்த போதனை இந்த பெர்கமு சபையிலும் இருந்திருக்கிறது. பிலேயாமை போல தேவனுக்கு விரோதமாக அல்லது கிறிஸ்து விரோதமாக போதிக்கிற போதனை, கூலிக்காக செய்கிற போதனை இந்த பெர்கமு சபையிலே இருந்திருக்கிறது. இன்னைக்கும் பார்க்கிறோம் பாருங்க. அநேக ஜனங்கள் இல்ல அநேக பிரிவினை கூட்டங்களை நம்ம பார்க்கிறோம். இப்பேற்பட்டதான ஒரு உபதேசங்களை உடையவர்களாக இருக்கு. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், உங்கள் கடன் எல்லாம் போகும், நீங்க என்ன மென்மேலும் வீடு கட்டுவீங்க, கார் வாங்குவீங்க, நகை நட்டு வாங்குவீங்க, இந்த மாதிரியான ஒரு உலக பிரகாரமான உபதேசங்கள் பின்பாகத்தான் இன்னைக்கு அநேக உபதேசங்கள் கிறிஸ்துவத்திற்கு மத்தியிலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் என்ன? கூலிக்காக பேயோரின் மகனாகிய பிலேயாமின் உபதேசம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இது தேவனுக்கு விரோதமாக கிறிஸ்துக்கு விரோதமான உபதேசங்கள், ஏற்பட்டதான உபதேசங்கள் இந்த பெர்கமு சபையிலே இருந்திருக்கிறது. இந்த சம்பவத்தை, இந்த பிலேயாமுடைய சம்பவத்தை குறித்து நாம் பார்க்கும்போது என்னாகமும் 22ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரத்தில் அந்த முழு சம்பவத்தை, அந்த முழு வரலாறையும் நம்ம அந்த இடத்துல பாலாக் என்பவன் பிலேயாமை கூப்பிடுகிறது. அவர்கள் போய் இஸ்ரவேலுக்கு விரோதமாக சபிக்க கொடுக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம அந்த 3 அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். உங்களுக்கு நேரம் இருக்குமானால் அதை வாசித்து பாருங்க. ஒன்றாவது, இந்த பிலேயாமோட உபதேசம் இந்த பெர்கமு சபையிலே இருந்திருக்கிறது. 2வது 15வது, அப்படியே நிக்கோலாய் மதுசருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். எபேசு சபையிலே இருந்த அதே ஒரு காரியம் இந்த பெர்கமு சபையிலும் இருக்கிறது. எபேசு சபை என்ன? நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதத்தை நீயும் வெறுக்கிறாய், ஆனிலும் அது உன்னிடத்தில் உண்டு என்று எபேசு சபைக்கு சொல்லப்பட்டது இல்லையா? அதேதான் இந்த பெர்கமு சபையிலும் பாருங்க. நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய உபதேசத்தை வெறுக்கிறார். அதே போல இந்த பெர்கமு சபை மக்கள் என்னவா, அந்த பெர்கோலாய் மதஸ்தருடைய அந்த போதகத்தை அவர்களிலே ஒரு சில பேர் அதை கை கொள்ளுகிறார். நிக்கோலாய் மதஸ்தர் அப்படிங்கிறது பொதுவாக வேதத்திலே அதுக்கு என்ன விளக்கம் என்பது நமக்கு தெரியும். ஆனால் பொதுவாக அதை பார்க்கும்போது, இந்த வசனங்கள் அடிப்படையில பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து சொல்றது நான் அதை வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ தெளிவா நமக்கு புரியுது, அது கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய ஒரு உபதேசம். நிக்கோலாய் மதஸ்தருடைய உபதேசம் விக்கிரகனை ஆதரிக்கக்கூடிய ஒரு உபதேசமாக இருக்கலாம். பெர்கமு சபையிலும் அது இருந்திருக்கிறது. நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. இது பெர்கமு சபையில இந்த மாதிரி குறைகள் இருக்கிறது. பிலேயாமின் உபதேசத்தை கை கொள்ளுகிறவர்கள் அதில் இருக்கிறார்களாம். அதே போல நிக்கோலாய் மதஸ்தருடைய உபதேசத்தை கை கொள்ளுகிறவர்களும் அதிலே இருக்கிறார்கள். 16வது வசனம், நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன். இயேசு கிறிஸ்து அந்த காட்சி கொடுக்கிறார் இல்லைங்களா? இருவரும் கருக்குள்ள பட்டயத்தை கையிலே உடையவராக, அது வாயிலே உடையவராக அவர் இருக்கிறார் என்று அந்த பெர்கமு சபைக்கு காட்சி கொடுக்கிறார். அந்த பட்டயம் என்னவா, நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்திலே, இந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய உபதேசத்திலிருந்து நீங்கள் வெளிவரவில்லை என்றால், அல்லது அந்த பிலேயாமோட உபதேசத்திலிருந்து நீங்கள் வெளிவரவில்லை என்றால் என்னவா, நீ மனம் திரும்பாத பட்சத்தில் அந்த பட்டயத்தினாலே என்னவா உங்களோடு யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லப்படுகிறது. இருவரும் கருக்குள்ள அந்த பட்டயத்தினாலே உங்களோடு யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்திலே வசனத்தினாலே யுத்தம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஏசாயா 1ஆம் அதிகாரத்துல 18வது வசனம் பாருங்க. வழக்காடவும் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்றார், உங்கள் பாவங்கள் செவ்வேன் என்று இருந்தாலும் உறைந்த மலையை போல வெண்மையாகும், அவைகள் ரத்தாம்பரமாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். அடுத்தது, நீ மனம் புரிந்தி செவி கொடுத்தால் தேசத்தின்
நன்மையை புசிப்பீர்கள், மாட்டோம் என்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையார்கள். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்திலே என்னவாம், நீங்கள் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். இந்த கர்த்தருடைய வாயின் வார்த்தை ஒரு பட்டயமாக வந்து உங்களை அழித்துவிடும் என்று ஏசாயா சொல்றார். அதை யோவான் 12:42 வாசிச்சோம். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது என்று ஒண்ணு உண்டு. நான் சொல்லிய வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். தேவனுடைய வார்த்தை, கிறிஸ்துவின் வார்த்தை பட்டயமாக இருந்து அதை மனம் திரும்பாத பட்சத்திலே அந்த பட்டயம் அவர்களை கொன்று போடும் அல்லது அவர்களுடைய யுத்தம் பண்ணும் என்று இந்த ஒரு குறை பெர்கமு சபையிலே இருக்கிறது. நான்காவது, இது எல்லாத்திலிருந்து ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு என்ன பலன் கிடைக்கும்? வெளிப்படுத்தின விசேஷம் 2:17 இவர்கள் இந்த பெர்கமு சபைக்கு ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு நிறைய ஒரு ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்ப்போம். எபேசு சபையில பாத்தீங்கன்னா அவர்களுக்கு என்ன, அவர்களுக்கு என்ன, ஜீவ விருட்சத்தின் கனி கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரே ஒரு காரியம் தான் சொல்லப்படும். அதே போல சிமுர்னா சபைக்கு சொல்லும் பொழுது ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஒரே ஒரு காரியம் தான், இரண்டாம் மரணத்தில் பங்கில்லை அப்படின்னு. ஆனால் இந்த பெர்கமு சபை பாருங்க, அவர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்கள், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு அநேக பலன் கிடைக்கிறது. நிறைய பலன்கள் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. 2:17 பாருங்க, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து, மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பார். ஒன்று. இரண்டாவது, வெண்மையான குறிக்களையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதையுமான அதை பெறுகிறவனே வேற இல்லாமல் அறியக்கூடாத புதிய நாமத்தை அவனுக்கு. முதல்ல மறைவான மன்னா அவனுக்கு கொடுக்கப்படுகிறது ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு. இரண்டாவது, வெண்மையான குறிக்கல் கொடுக்கப்படுகிறது, அந்த குறிக்கலின் மேலே அவனுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கும். மூணாவது, அந்த யாரும் அறியாத ஒரு புதிய நாமத்தை அவனுக்கு கொடுப்பேன். ஒரு 3 ஆசீர்வாதங்கள், ஒரு 3 பலன் சொல்லப்பட்டிருக்கிறது. மறைவான மன்னா சாப்பிடும் போது என்ன, அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்கக்கூடியதாக தேவதூதருடைய உண்கிற உணவு என்று சொல்லப்படுது இல்லையா? அந்த மறைவான மன்னா அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. வெளிப்படுத்தின 7:00 வாசிக்கிறோம், அவர்களுக்கு பசி ஏற்படுவதில்லை, அவர்களுக்கு தாகம் ஏற்படுவதில்லை என்று நாம் இந்த மறைவான மன்னாவை அவர்களுக்கு புசிக்க கொடுப்பேன். இரண்டாவது, வெண்மையான குறிகள் கொடுக்கப்படும். அந்த காலத்திலே 1ஆம் நூற்றாண்டிலே பார்க்கிறோம், ஒரு போருக்கு போய் வெற்றி பெற்று வரவர்களுக்கு வெண்மையான குறிகள் கொடுத்து அந்த கல்லிலே அவருடைய பேரை எழுதுவார்கள், அவர்கள் பேரை அந்த கல்லிலே பொறிப்பார்கள். ஜெயம் கொள்கிறவனுக்கு அந்த வெண்மையான குறிகள் ஒரு வெற்றியின் அடையாளத்தை சொல்லுகிறது. மூணாவது என்னன்னா, புதிய நாமத்தை அவனுக்கு கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஒரு புதிய பெயர் கொடுக்கப்படும். ஒரு 3 விதமான பலன்களை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எப்போதும் போல கடைசியில என்னவா, 17 பாருங்க, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் காதிருக்கிற யாரும் இந்த வார்த்தைகளை கேட்டாக வேண்டும் என்று காதுள்ளவன் எவனும் கேட்க கடவுள். இது 4 விஷயங்கள் இந்த பெர்கமு சபையில. இந்த பெர்கமு சபை மூலமாக நமக்கு இந்த நாளில் சொல்லப்படுகிற வாழ்க்கை பாடம் என்ன? முதலாவது என்ன, விசுவாசத்தை மறுதலியாமல் இருக்க வேண்டும். பெர்கமு சபையார் கிறிஸ்துவின் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் அந்த விசுவாசத்தை அவர்கள் மறுதலிக்கவில்லை. அதே போல நாமும் நம்முடைய விசுவாசத்தை ஒருபோதும் இந்த உலகத்திற்காக நாம் மறுதலிக்க கூடாது. விசுவாசத்தை மறுதலியாமல் இருக்க வேண்டும். மத்தேயு 10:32 மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்திற்கு பிதாவின் முன்பாக மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்க பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை இயேசு கிறிஸ்து சொல்றார். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணினால் பிதாவின் முன்பாக நான் உங்களை அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக நீங்கள் என்னை மறுதலித்தால் நானும் பிதாவின் முன்பாக உங்களை மறுதலிப்பேன். விசுவாசத்திலே நாம் மறுதலியாமல் விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். இப்படி மறுதலிக்க போனவர்களுடைய நிலைமை என்னவா, எபிரேயர் 10:29 தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தப்படுத்தின உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். இது நீங்க யோசிச்சு பாருங்க அப்படின்னு எபிரேய ஆசிரியர் சொன்னார். யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு நிலைமை எப்படி இருக்கும், அவனோட முடிவு எப்படி இருக்கும், முன்னிலைமையிலும் பின்னிலைமை எவ்வளவு மோசமாக இருக்கும், மறுதலித்து போனவர்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு இடத்துல என்னவா யோசித்து பாருங்கள். நாம் மிகவும் ஜாக்கிரதையாக விசுவாசத்தை மறுதலியாமல் உறுதியாக இருக்க வேண்டும். எபிரேயர் 6:6 மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவா அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். மறுதலித்து போய்விட்டால் மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று எபிரேயர் ஆசிரியர் சொல்றார். 2 பேதுரு
2ஆம் அதிகாரம் 1 வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்டை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்து கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை அறிவித்து கொள்ளுவார்கள். ஆண்டவரை மறுதலித்து இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து போனவர்கள் என்ன தங்களுக்கு தாங்களே அழிவை தேடிக் கொள்ளுகிறார்கள் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. முதலாவது பெர்கமு சபையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம், முதலே நாம் விசுவாசத்தை மறுதலியாமல் இருக்க வேண்டும், கிறிஸ்துவை மறுதலியாமல் இருக்க வேண்டும். இரண்டாவது, அற்ப விஷயத்திற்காக பின்வாங்கி போகிற ஒரு காரியம். விளையாம் பாருங்க, கூலிக்காக தேவனுக்கு விரோதமாக உபதேசம் பண்ண அவன் போயிட்டான் இல்லையா? அப்ப அற்ப விஷயத்துக்காக பின்வாங்கி போக கூடாது. சாதாரண ஒரு சண்டை போடுகிறது, புறம் கூறுகிறது, இப்பேற்பட்டதான காரியத்துக்கெல்லாம் நாம் பின்வாங்கி போய்விடக் கூடாது. கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு விரோதமாக இருக்கிற எந்த காரியத்தை விட்டும் நாம் விலக வேண்டும். கிறிஸ்துக்கு விரோதமான உபதேசத்தை விட்டு நாம் விலக வேண்டும். 2 யோவான் 9வது வசனம் பாருங்க. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்களிடத்தில் ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்து சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்து சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியிலும் பங்குள்ளவனாய் இருக்கிறான். அற்ப விஷயத்துக்காக நாம் பின்வாங்கி போகக்கூடாது. கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு விரோதமாக இருக்க எந்த காரியத்தை விட்டும் நாம் விலகி இருக்க வேண்டும். 3வது, மனம் திரும்ப வேண்டும். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். நாம் இந்த உலகத்திலே இருந்து கிறிஸ்துவை பற்றி நாம் பின்பற்றி நாம் ஜீவிக்கும் போது இந்த உலகத்திலே அநேக காரியங்கள் நாம் அறியாமல் நாம் அநேக தவறுகளையோ அல்லது பாவங்களையோ நாம் செய்யக்கூடும். நம்ம அறியாமலே இருக்கும். அதெல்லாம் நாம் உணர்ந்தவர்களாக கிறிஸ்துவிடத்திலே நாம் அறிக்கை செய்து அதையெல்லாம் விட்டு சரியான ஒரு வழியில நடப்பவர்களாக, செம்மையான வழியில நடப்பவர்களாக நாம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நாம் கொடுக்க வேண்டும். முன்னே நாம் உலகத்திலே இருந்தோம், இப்பொழுது கிறிஸ்துவின் மூலமாக நாம் அழைக்கப்பட்டு கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறோம். ஒரு மனம் திரும்புதல் நம்ம இடத்திலே இருக்கிறது. அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நாம் கொடுக்க வேண்டும். பெர்கமு சபையார் மூலமாக நாம் இந்த நாளில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம், விசுவாசத்தை மறுதலியாமல் இருக்க வேண்டும், அற்ப விஷயங்களுக்காக பின்வாங்கி போகக்கூடாது, கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு விரோதமாக இருக்கிற எந்த உபதேசத்தை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும், மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை நாம் கொடுக்க வேண்டும். நாம் எப்போதும் ஜெயம் கொள்ளுவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த உலகத்தை நாம் ஜெயித்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கிறது? மறைவான மன்னா கிடைக்கிறது, புதிய நாமம் கிடைக்கிறது, வெண்மையான குறிகளிலே பேர் எழுதப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். முடிவு என்ன? காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த நாளிலே நாம் பெர்கமு சபையிலிருந்து இந்த காரியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த பொறுமையான கவனத்திற்கு நன்றி. தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.